ஜெயபாஸ்கரனுக்கும் மரத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி சீனு ராமசாமி அவர்கள் நிறைய சொன்னாங்க. அற்புதமாக இருந்துச்சு சீனு ராமசாமி உங்களுடைய பேச்சு. ஒரு மர நிழலில் தான் ஜெயபாஸ்கருடைய மரம் கவிதையை நானும் பிருந்தா சதி கேட்டோம். 18 சாரதா பார்த்தருன்னா அது அங்கே தான் தங்கியிருந்தோம் சாதி கிராமத்தில். அந்த மரத்தடியில் நின்று ஒரு நீண்ட கவிதை, அந்த எங்கள் வேலை படுத்த நிழல் கூட நகர்ந்து போச்சு அந்த கவிதை முடியும் போது. மிக அற்புதமான ஒரு கவிதை, இப்பயும் நினைவில் இருக்கு அந்த கவிதை. அவ்வளோ பெரிய நீண்ட ஒரு கவிதை அப்போ அவர் சொல்லுவார். அவரை நம்ம நிறைய நண்பர்கள்லாம் எப்போ கூடினாலும் ஜெயபாஸ்கர்கிட்ட இந்த மரங்கவிதை, பை கவிதை, நானும் நீயும் கவிதை, இதெல்லாம் தொடர்ந்து நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அவருடைய கவிதைகள் ஒரு சிறுகதை இருக்கும். சினிமாவுக்காக வந்தவர் தான் சீனிராமசாமி சொன்ன மாதிரி. இங்கே ஆசிரியப்பால தொடங்கினாங்க இல்லையா பச்சையப்பன், நாங்கள் அதில் தான் தொடங்கணும். எங்களுடைய ஆசிரியர், எங்களுடைய குருநாதர், சினிமாவுக்கு நான் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர். எல்லா மேடையிலும் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அவர் இருக்கிற மேடையில் நிச்சயமாக அதை சொல்லணும். ஒரு ஏகலைவன் சொன்னார் சீனிராமசாமி. எனக்கும் அவர் தான் குரு. பகீரத் சார் பார்த்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துடணும் அப்படின்னு தான் நான்லாம் ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன். இந்த குட்டி கதைகள் பற்றி சொன்னாங்களா, பாக்கியெல்லாம் வந்தது. பாக்கியா வந்த புதுசில் நானும் தம்பியும் யார் முதல்ல படிக்கிறதுன்னு சண்டை போட்டு 2ஆக பிச்சு அவன் பாதி நான் பாதியெல்லாம் படிச்சிருக்கோம். அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அந்த புக்கு. அப்போ அறிவுமதி என்ன ஒரு தடவை சொன்னார், பாக்யராஜ் சார் கவிதையெல்லாம் எழுதுவாரானே, நீங்கள் கூட ஒர்க் பண்ணீங்கள தெரியுமான்னு கேட்டேன். ஆரம்ப காலத்தில் எழுதினாரு, அதுக்கப்புறம் எழுதுறது இல்லை சொன்னப்போ நான் டைரக்டர்கிட்ட கேட்ட ஒரு தடவை, சரி கவிதை எழுதுறது இல்லையான்னு சொன்னார். இல்லை, என்னுடைய ஃபோக்கஸ் எந்த சூழ்நிலையும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி சினிமாக்குள்ளே தான் என்னுடைய ஆர்வம் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக கவிதை எழுத நிறுத்திட்டேன்னு சொன்னார். அவருடைய கவிதைகள் எல்லாமே திரைப்படங்களில் அவர் எழுதியிருப்பார். எத்தனை படங்களில் இருக்கிற அவருடைய வசனம் அது கவிதை தான். பல படங்களில் அது எத்தனையோ டிஸ்கஷனில் அவரை பற்றி பேசாமல் எங்களுடைய டிஸ்கஷன் அறையில் முழுமையே அடையாது. கிழக்கே போகிற படத்தில் ஒரு வசனம் இருக்கும். அந்த படத்தில் அந்த ஹீரோ கவிஞன். அவன் எழுதி வச்ச கவிதையெல்லாம் ஒரு மாடு மூத்திரம் போய் அந்த கவிதையில் பட்டு அழிஞ்சிடும். அவன் எடுத்து தட்டி எடுத்து போட்டுருப்பான். பக்கத்தில் ஒரு கேட்பார், என்னாச்சுலாம் கேட்பார். இல்லை, நான் எழுதி வச்ச கவிதையெல்லாம் அழிஞ்சிருச்சு, இந்த தண்ணி பட்டுமா, அழிகிற மாதிரி நீ ஏன்டா எழுதுறேன்னு கேட்பார். இதை விட ஒரு கவிதை தனியாக எழுதிட முடியுமா? எவ்வளவு அற்புதமான கவிதைகள் நிறைய மௌன கீதங்கள் படத்தில் அவங்க 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே பிரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது அந்த சரிதாவை ஒருத்தர் தொடர்ந்து தப்பாகவே பிஹேவ் பண்ணிட்டே இருப்பார் அவர்கிட்ட. ஒரு முறை ரூமில் அவர் உள்ளே போயிட்டு 2 பேருமே இருக்கும்போது ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் வெளியிலலாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவன் என்ன பண்ணுவான், 10 நிமிஷம் நீ நானும் உள்ளே இருந்திருக்கோம், வெளியில் உள்ளவங்க கண்டிப்பாக என்ன நினைக்கணும்னு நினச்சிப்பாங்க. ஸோ சட்டையை கட்டிட்டு வெளியில் வந்துடுவான், பக்கத்தில் அப்படி போட்டுகிட்டே வெளியில் வருவான். இதே சீனை நான் பின்னாடி ஒரு ஆக்சிடென்ட் சீனுக்கு வேட்டையில் பயன்படுத்தியிருக்கேன், தனியாக பேசலாம். வந்த உடனே இதை பற்றி அலுவலகம் மொத்தம் பேசுவாங்க. பார்த்தியா சுகுணாவும் அவன் ரூமில் இருந்ததை பற்றின்னு. இதை பற்றி பகீரத் சார் அவர் ஒரு அறையில் அவர் ரூமில் உட்காந்துருக்கும்போது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் அலுவலகம் மொத்தம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அப்போ ஒரு வசனம் வரும், சுகுணா நெருப்பு நெருப்பை கரையான அரிச்சிட்டுன்னு சொல்லு, நான் நம்புவேன். ஆனால் சுகுணாவை ஒருத்தன் தொட்டுட்டான்னு சொன்னால் அதை என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா சுகுணா நெருப்பு மாதிரி, அவளை ஒருத்தன் தொட்டான்னா அவளும் எரிஞ்சிருவா, அவனும் எரிஞ்சிருவான்னு. இதை விட ஒரு கவிதை நம்ம சொல்ல முடியுமா? எத்தனை படங்கள் அவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் நான் தான் வந்தேன். இது எவ்வளோ நம்ம ரொம்ப எல்லாமே சொல்லுவாங்க. அது புதிய வார்த்தைகள் ஒரு டைலாக். அது அவ்வளோ க்யூட்டாக அப்போ ரொம்ப பேசப்பட்ட ஒரு கவிதை. காதலிக்கிற 2 பேருமே அந்த உங்கள் அக்கா கிட்ட இந்த குங்குமத்தை கொடுத்துட்டு இதயத்தை வாங்கிட்டு வான்னு சொல்கிற கவிதை. அவர் ரொம்ப காமெடியாக அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்படி அவர் பாலச்சந்தர் பார்த்து தான் பரதராஜிட்ட ஒர்க் பண்ணாலுமே நான் கேட்டேன், உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார் சார் கேட்டப்ப பாலச்சந்தர்னு சொன்னார். அவர் வசங்களில் பாலச்சந்தர் சார் மாதிரி அது அவ்வளவு தரமாகவும் அதை தாண்டி ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும். அவ்வளவு அற்புதமாக எழுதுவாங்க.
ஒரு டயத்துல எங்க ஊர்ல எல்லாம் அவரை மாதிரியே மப்ளர் போட்டு சுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு பெரிய கிரௌடு இருக்கும் அந்த ஓப்பனிங் ஷோக்கெல்லாம் வந்து பார்த்தா ரஜினி சார் கமல் சாருக்கு அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அவருடைய படங்களுக்கு. அவரை வந்து பார்க்கறதுங்கிறது அவ்வளோ அபூர்வமா இருக்கும். அந்த எனக்கு வந்து மனப்பாடமா வந்து சென்னைக்கு வந்தப்ப இப்பெல்லாம் யாருடைய எண்ணமே நம்ம நினைவில் இருக்கிறது இல்லை. சாருடைய அலுவலகம், அதோடைய குப்புசாமி நம்பர் 1 குப்புசாமி தெருவில் இருக்கிற ஆஃபீஸ் உடைய ஃபோன் நம்பர் எல்லாமே மனப்பாடமாக நான் வச்சுருப்பேன். அப்படி சாரை நோக்கியே தான் என்னுடைய பார்வை மொத்தமாக இருக்கும். இன்றைக்கும் வந்து தொடர்ந்து அவரோட செயல்படுறதுல அவரோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இது நான் சொல்கிறது எல்லாமே அந்த மப்ளர் போட்ட சுற்றின ஒருத்தர் தான் நம்ம ஜெயபாஸ்கரனும். பாக்யராஜ் சார் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் சினிமாவுக்குள்ளே வந்துட்டேன், அவர் சினிமாவுக்குள்ளே வரணும்னு நினச்சி தான் வந்திருக்காரு. ஆனால் கவிதைக்குள்ள கட்டுரைக்குள்ள அந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் வந்து அப்படியே வேற பக்கம் இயங்க ஆரம்பிச்சிட்டார். ஜெயபாஸ்கரன் அவர்கள் வந்து பாக்யராஜ் சாரை பார்க்கணும்னு ஒருத்தர் கேட்டார். அவர் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்குறேன் ஜெயபாஸ்கரன் 2 பேரை அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். நான் ஒருத்தங்களை அவர் வந்து பாக்யராஜ் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்களாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் பேசிட்டோம். இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பற்றி லேட்டாக சொல்கிறேன், அவங்க யாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு. இது வரைக்கும் நானும் அவங்கள அறிமுகப்படுத்த முடியல. அது தனியாக பேசுவோம். 96ல் வர ஹீரோயின் திரிஷாவை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இன்னும் பார்க்கல அவங்கள, கூடிய விரைவில் பார்ப்போம். பார்த்தா எத்தனையோ சீன் பற்றி பாக்யராஜ் சார்ட்ட யாரோ பேசியிருப்பாங்க. அவர் முதல் முறையாக சவேரால உட்காந்து நாங்கள் சாப்பிடும்போது இவர் ஒரு சீன் எடுத்து உங்கள் படத்தில் எனக்கு பிடிச்ச காட்சி சார், நீங்கள் எழுதின விஷயத்தில் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எத்தனையோ கதை விவாதங்களை நம்ம பேசியிருக்கோம், இந்த விஷயத்த நம்ம வந்து வாட்ச் பண்ணலையேன்னு ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார். சார் கிழக்கே போகிற ரயிலில் ஒரு விஷயம் வரும் சார். பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு மொய் எழுதுவாங்க. அப்போ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்களே யார் யார் என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த படத்தில் பாக்யராஜ் சார் தான் வசனம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், மயில் சப்பானி சார்பாக எழுதப்பட்டதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். மொய் இது என்ன தொடர்ச்சி பாருங்க, அவங்களுக்கு காட்டல. இப்ப சப்பானி வந்து ஜெயில இருந்து வந்துட்டான், மயில் அவளுக்காக காத்திருந்து கல்யாணம் பண்ணிட்டா, அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க மொய் எழுதுறாங்க. இப்படி ஒரு விஷயத்த அவர் வந்து, அதாவது நேரடியாக ஹீரோ ஹீரோயின் பேசுற வசனங்கள் எடுத்து சொல்றது வேற, இப்படி ஒரு வசனத்தை எடுத்து சொன்னாரு. டைரக்டர் ரொம்ப ஆச்சரியமாயிட்டாரு. என்ன நம்ம படத்துல அடிக்கடி வந்து ஒரு டைலாக மீம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இருப்பாங்க, யார் சாமி இவன் அந்த மாதிரி பார்த்தாரு அவரை. யார் சாமி இவங்கிற மாதிரி என்கிட்ட கண்டிப்பா என்ன பார்க்கும்போது அப்படிதான் கேட்கணும், யார் சாமி இவன் அப்படி பார்த்தாரு அவரை. அதே மாதிரி இந்த செந்தில் வந்து, ஏன்னா ஒரு பயம் தான் எனக்கு இந்த விழாவில் இருந்துச்சு. செந்தில் வந்து தொடக்கமாக செந்திலை போட்டிருக்காரு, சரியாக பேசிட்டு வரா. உண்மையிலே அற்புதமாக பேசிங்க செந்தில். விழா அழகாக தொடங்குச்சு உங்களால். இது எத்தனை இரவு முழிச்சிருக்கீங்கன்னு தெரியல, அழகாக இருந்துச்சு. இளம்பிறை, இந்த மகள் இருந்த வீடை இளம்பிறை ஒரு தடவை வாய்ஸில் கேட்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் சீனராமசாமி ஆல்ரெடி அதை சொன்னதுனால அவங்க விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு விழாவில் இருப்போம், ஏதோ ஒரு நண்பரோட பேசிகிட்டு இருப்போம், சங்கர் சார், பிருந்தா, நம்ம முக்கியமான நண்பர்கள்லாம் இருக்கும்போது அது எத்தனை மணின்னு கூட தெரியாது. நான் ஃபோன் போட்டு நல்லா அற்புதமாக எழுதுவாங்க சார் இளம்பரை, அவங்க எழுதுறதை விட அவங்களுடைய வாய்ஸில் அவங்க கவிதை கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கு சார் சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி இளம்பரையை கவிதை சொல்லுவேன். குறிப்பாக அப்பா கவிதை ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் கண்ணீர் வந்துடும். எவ்வளவு அற்புதமான கவிதைகள் எழுதியிருக்காங்க. அவர் வாய்ஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ஸ். வந்து அதான் விளையாட்டுக்கு நான் சொன்னேன், அவங்க வந்து அவங்க வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, கவிதை படித்தா மட்டும் இல்லை, அந்த இது சொல்லுவாங்களே, சுஜாதா வந்து அவர் வந்து சரவைக்காக போட்ட துணிகளுடைய லிஸ்ட் எழுதுனா கூட சிறுகதை மாதிரி தான் மாதிரி, அவங்க எது எடுத்து படித்தாலும், ஹோட்டலில் இருக்கிற அந்த ஃபுட்டு எடுத்து லிஸ்ட் எடுத்து படித்தா கூட அது வந்து அவ்வளோ மென்மையாக அவ்வளோ அழகாக அற்புதமாக தான் இருக்கும். இந்த சீனு ராமசாமி அற்புதமான ஒரு கவிஞர். விழாவை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அருமையாக பேசிட்டு இது பண்ணாங்க. பச்சையப்பன் அவர்கள் நான் வந்து ஸ்கூலில் படிச்சிருந்தேன், அப்போல்லாம் வந்து கவிஞர் வந்து அப்பயே பெரிய கவிஞர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
அவ்வளவு உங்களுக்கும் அவருக்கும் வந்து வயசு வித்தியாசமாங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. அவர் அஜித் மாதிரி சும்மா டை அடிக்காம விட்டுருப்பாரு. ஜெயபாஸ்கரன் வந்து இளம்பரை சொன்னாங்க பார்த்தீங்களா, அவரோட தைரியமா எங்கே வேணுமா எப்போ வேணுமா பயணிக்கலாம், அவ்வளவு நேர்மையாக இருப்பார்னு. அதான் ஜெயபாஸ்கரனும் அவரோட கவிதையும் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒன்றுதான். நேர்மை, அவருடைய அணிந்திருக்கிற அவர் உடை மாதிரியே தூய்மை. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். 30 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சென்னைக்கு 92ல் நான் வந்தேன். அப்போ இருந்தே எனக்கு தெரியும். லேட்டாக வந்து அவருடைய எல்லா விழாக்களையும் நான் இருந்திருக்கிறேன். ஒரு விழாவிலையும் நான் இல்லாமல் இருந்ததில்லை. அப்போ இருந்தே இறங்கியோ டிஸ்கஷனில் இருப்பேன். கவிஞரே நான் வந்துடுறேன் எப்படியாவது சொல்லிட்டு வருவேன். வந்து எப்படியாவது பங்கு பெற்றுன்னு நினைப்பேன். என்னுடைய கவிதைகளை அவர் எந்த மேடைக்கு போனாலும் லிங்கு கவிதைகளை முன் வச்சு பேசுவார். கவியே, உங்களுடைய கவிதைகளை வந்து நான் வந்து எடுத்து ஒரு அது டீட்டெயில் பண்ணி ஒரு புக்கு போகிறேன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கறது மரம்னு. அது வந்து சமகாலத்தில் ஒரு சில கவிஞர்களுடைய கவிதைகளை எடுத்து அதை வந்து எழுதுறதுங்கிறது வந்து மாபெரும் விஷயம். அவரே மிகப்பெரிய கவிஞர். நான் மிக பயங்கரமாக வியக்கிற ஒரு கவிஞர். விகடனில் கவிதை போட்டின்னு வச்சப்ப 75வது அந்த விழா வருடத்துக்காக ஒரு கவிதை போட்டி நிகழ்த்தின கவிதைகளை ஒரு முத்திரை கவிதைகள், அந்த கவிதையில் இவருடைய கவிதை முதல் பரிசு வாங்கின கவிதை. மிக அற்புதமான ஒரு கவிதை. நான் திரும்ப திரும்ப எல்லாரும் இருக்கிற ஒரு சபையில் கவியை அந்த கவிதை ஒரு சொல்லுங்க கவியை சொல்லி கேட்பேன். அவர் என்ன கவியன்னு நான் கூப்பிடுவேன், அவர் என்ன கவியன்னு தான் சொல்லுவார். நாங்களாம் சொல்லிக்குவோம். அது பை கவிதை. அதே மாதிரி அவர் சொல்ல கேட்கணும். இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கவிஞர் இன்னைக்கு பேசும்போது எனக்காக நீங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் அப்துல் ரஹ்மான் ஐயாவுக்காக நீர் கவிதை சொல்லுவீங்க இல்லையா, அதுக்காக உங்களுடைய கவிதையில் நான் ரொம்ப விரும்புகிற அந்த நீயும் நானும், நானும் நீயா நீயும் நானும் எப்பயுமே எனக்கு குழப்பமாக இருக்கும். அது எந்த கவிதை உங்களுக்கு தெரியும். நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தில் அந்த கவிதையை எனக்காக இந்த மேடையில் நீங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். எத்தனை மேடையில் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல எல்லா மார்கழி மாதமும் நடக்கிற கச்சேரியில் அலைப்பாயுதே கண்ணை பாடாமல் ஒரு முடியுமா? அது மாதிரி தான் அந்த கவிதையெல்லாம் நம்மளுடைய அடையாளமாக. ஒரு கவிதை வந்து நம்முடைய வாழ்க்கை மொத்தமும், இந்த மகள் இருந்த வீட்டுடைய மொத்த அடையாளமும் அந்த கவிதையில் தெரியும். அந்த அடையாளங்கள் இருக்கும். என்னதான் நான் எத்தனை படம் எடுத்தாலும் ஆனந்தம் தான் என்னுடைய அடையாளமாக தெரியும். அதுக்கப்புறம் நிறைய போவோம். இருந்தாலுமே அதோடைய விஷயத்துல தான் அது மாறி 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 அப்படி போகும். ஒரு சாயல் கொஞ்சம் இருக்கும். அது மாதிரி தான் கவிஞரும். மிக இந்த நம்ம முன்னால் அமர்ந்திருக்கிற பர்வீன் சுல்தானா, ரேகா, மிக முக்கியமான ஆளுமைகள், பிருந்தா சாரதி, நிறைய பேர் அற்புதமான அந்த ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் வந்திருக்காங்க. இந்த பேர் சொல்ல முடியாத விட்ட முருகேஷ், மனைவி பொன்மாணிக்கம். அவர் ஒரு நல்ல கவிஞர். அவர் வந்து பாக்கியாவில் வந்து சாரோட தொடர்ந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பார். அவருடைய கவிதையில் பல நேரங்களில் நான் சொல்லுவேன், நல்லா எழுதுவார் அவரும். நிறைய கவிஞர்கள், நிறைய ஆளுமைகள், நிறைய பேர் இருக்கீங்க. மிக முக்கியமான ஒரு இந்த மேடையில் நானும் கலந்துக்கிட்டு உங்களோட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். மகள் இருந்த வீடு அந்த கவிதையை நான் குமுதத்தில் வந்தப்பயே நான் தொடர்ந்து படிச்சுட்டு தினமும் சொல்லுவேன். கவியை ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு, இது தொடர்களை இன்னும் கொஞ்சம் உலக 10 வாரம் போகலாமே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.